Sairam. Welcome to our channel Salt and Pepper 2020. சமயம் நீ வெளியே போயிட்டு வந்தோமே சாப்பாடு மட்டும் இருக்கு அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ நம்ம இதோ அர்ஜென்ட்டாக தக்காளி கடையல் செய்யலாமா சீக்கிரம் செஞ்சுட்டு இது பாருங்க எல்லாமே ஃபாஸ்ட்டாக இல்லை கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் அப்புறம் கடுகு போடு எண்ணெய் போட்டிருக்கேன் இப்போ அதில் நம்ம கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இப்போ கொஞ்சம் அதுக்கு இம்பார்ட்டன்ட் இப்போ சீரகம் போடணும் சீரகம் போட்டால் நல்ல ஸ்மெல்லியாக சீரகம் போட்டுக்கலாம் நல்லா கட் பண்ணி வச்சு வெடித்த உடனே பூண்டு அதுக்கு பூண்டு போட்டுக்கலாம் சில்லிஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்குவோம் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் வதக்கிடுவோம் இது பச்சை மிளகாய் வந்து நம்மளுக்கு வெடிச்சிடணும் எண்ணெயிலேயே நல்லா வெடிச்சிச்சுன்னா நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ஆகாதுன்னு ஸோ இப்போ நம்ம அதில் வெங்காயம் சேர்த்துக்கிறோம் நல்லா ஒரு நீட்டு வக்கில் அரிஞ்சிக்கிறோம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் போதும் நம்ம கொஞ்சம் தானே செய்ய போகிறோம் சமயம் இதெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ என்ன நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இவ்வளோ ஒரு 5-6 தக்காளி போட்ட போல அவ்வளோதாங்க நம்ம 2 பேருக்கு தானே செய்கிறோம் அதனால் அவ்வளோவே போதும் நம்மளுக்கு ஸோ இதை போட்டுட்டு நம்ம நல்லா ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடணும் இதுலேயே ஒரே ஒரு கொட்டை புளி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா சாதத்துக்கு புளிப்பாக டேஸ்ட்டாக வரணும் இல்லைங்களா நல்லா கொஞ்சமாக பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கணும் சும்மா இதில் மஞ்சத்தூள் போடலையே நம்ம ஓ இப்போ தான் ஆட் பண்ணுறீங்களா சரி சால்ட்டு கொஞ்சமாக போடுமா கொஞ்சமாக போட்டிருக்கேன் பத்தலைன்னா நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ நேரம் வதங்க நின்னது இது ஒரு 5 மினிட்ஸுங்க இது கொஞ்சம் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே இதை கொஞ்சம் அதிலே குக் ஆகிடும் அது அதிலே குக் ஆகிடும் அப்புறமா நம்ம இதை மசிக்கணும் ஸோ நான் இப்போ இதுக்கு ஒரு இது நம்ம பிளெண்டரில் போடுறோம் மிக்சியில் போடுறோமா நம்ம பிளெண்டர்லேயே போட்டுக்கலாங்க ஓகே ஃபைன் ஸோ நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் சரிம்மா இது இதாகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம நல்லா மஸ்டிடலாம் நான் பிளெண்டர் போட்டுடுவேன் நம்ம வீட்டில் எல்லாம் ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் சமையல் இல்லைங்களா செம ஸ்பீட் ஆயிடுச்சு பாரு க்ளீனா மசியாச்சு இப்போது தக்காளி மசிச்சிட்டோம் இப்போ நம்ம அதுக்கு தாளிச்சிக்கலாம் ஸோ இது ஒரு தாளிக்க கரண்டி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் மேடம் இப்போ இதில் கடுகு போடணும் இல்லை ஆமாம் கடுகு கருவேப்பிலை எல்லாம் போடணும் தான் காரம் கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு அந்த சீரகம் போட்டாலும் ஒரு நம்ம மறுபடியும் போடணும் அது கடைஞ்சோம் தக்காளி பித்தம் இல்லைங்களா அதனால சீரகம் போட்டால் உடம்புக்கு நல்லதுன்னு போடுறது சரிங்களா இப்போ என்ன டப்பா திறக்கிற இப்போ நான் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு பாதி வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கிறேன் அதுவும் போட்டுக்கிறேன் ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா அந்த தக்காளி மசிச்சு இருக்கிறோம் இல்லைங்களா அதில் ஊற்றிக்க போகிறோம் அவ்வளோதான் சேம் சட்னி தாளிக்கிற மாதிரி தாளிச்சதில் ஊற்றி எடுத்து அவ்வளோதான் சட்னிக்கு வெங்காயம் போடல இல்லைங்களா இல்லை அது ரைட் போடலாம் பட் நம்ம போடல இது இப்போ நம்ம சாதத்துக்கு நம்ம இப்போ வெளியே போயிட்டு வந்தோம் இல்லைங்களா அதனால அர்ஜென்ட்டாக இப்போ சாதத்துக்கு குழம்பு வேணும் அதனால நம்ம இதை செஞ்சுட்டுருக்குறோம் இப்போ இதை எடுத்துகிட்டு நான் இது டொமேட்டோ மசிச்சு வச்சுருக்குறோம் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு இப்போது தேவையான அளவு இன்னும் அப்போயே சால்ட் போட்டிருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சமாக சால்ட் போட்டு இது நம்ம பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ இதாக வேணுமோ இது கட்டியாகவே இருக்குது நல்லாயிருக்கு ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸு கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான்
ஓகே 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு குழம்பு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ சாப்பிட்றதுக்கு ரெடி. தக்காளி கடைஞ்சிருக்கோம் நம்ம சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம். தக்காளி கடைஞ்சது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக, அர்ஜென்ட்டுக்கு குழம்பு இல்லைன்னா நம்ம இதை ஈஸியாக செஞ்சுக்கலாம். சாதத்தோட இட்லி தோசையோடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.